கெவினுடைய ஒரு மரணம் சாதாரண ஒன்றும் இல்லை. பழகிட்டு அவனை பேச்சுவார்த்தைன்ற பேரில் கூட்டிகிட்டு போய் பைக்கில் கூட்டிகிட்டு போய் அவனை வெட்டுறதும், அவன் தப்பிச்சு ஓடுறானா ஓடி வெட்டுறதுங்கிறது பாருங்க. தமிழ்நாட்டில் கூடிய வன்முறைகளில் போகிற பார்க்குறேன். மேலே வழக்காகட்டும் 7 பேர்த்த வெட்டி கொண்டாங்க. அப்படியே அந்த முருகேசனை இறக்கி கொண்டு போய் தலையை வெட்டி கொண்டு போய் ஒரு கிணத்துல தூக்கி போட்டாங்க. சென்னகரம்பட்டியில் இதே மாதிரி தான் தலையை வெட்டி கொண்டு போய் போட்டாங்க. அதே தான் திவ்யா இளவரசன், அதே தான் சங்கர் கணேஷ், அதே தான் கோகுல்ராஜ், அதே தான் வர்ஷிப்ரியா. இப்போ பார்த்தோம்னா பள்ளிக்கரணை மேட்ரு, இப்போ கெவின் மேட்ரு. திட்டமிட்ட பாருங்கள், அந்த இன்டென்ஷன் டு கில்ங்கிறது வேர்டு இருக்கு பாருங்கள், எவ்வளோ வன்மை இருக்கு பாருங்கள். ஒருத்தர் கோவத்தில் கொண்டா கூட பரவாயில்ல, அவனை திட்டம் போட்டு கூட்டிகிட்டு அவனை ஓட விரட்டி கொள்றான் பாருங்க. இவரை கொடுமையான ஆனால் தான் அவன் பகவந்த் சிங் கேஸில் சொன்னாங்க, ஆணவ கொலைகளுக்கு தூக்குத்தொடர் தான் தீர்வுன்னு சொன்னாங்க. அதான் அப்படி சொல்லியிருக்காங்க போறாமே. இவைகளை போகிற என்ன சட்டம் திருத்த நீதிமன்ற தீர்ப்பு இருந்தாலும் கூட அதை செயல்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு.